எதிர்காலம் எப்படி இருக்கும்? பறக்கக்கூடிய ரோபோட்டுகள், தரையிலிருந்து கொட்டப்படும் உணவுகள்னு நினைக்கிறீங்களா? உங்க கற்பனை திறன் ரொம்பவே அழகா இருக்கு. ஆனா எதிர்காலம் எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. அது கண்டிப்பா எதிர்பாராத ஒரு விஷயமா தான் இருக்கும். அது கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளும் நிறைய இருக்கும். அதுக்கு புதிய புத்திசாலித்தனமான தீர்வுகள் நமக்கு தேவை. இன்றைய நிகழ்ச்சியில எதிர்காலத்துக்கு தேவையான தீர்வுகளை பத்தி தான் பார்க்க போறோம். வணக்கம், நான் சஜானா ஹுசைன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஈகோ இந்தியா நிகழ்ச்சி. உலகத்தின் மிகப்பெரிய இறால் உற்பத்தியாளர் இந்தியா தான். அமெரிக்க சந்தைகள்ல கிடைக்கக்கூடிய 40% இறால்கள் இந்தியாவில இருந்து தான் ஏற்றுமதி செய்யப்படுது. ஆனா இந்தியாவில் இறால் வளர்ச்சியில மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கு. தமிழ்நாட்டுல லாபம் ஈட்டக்கூடிய இறால் வளர்ச்சி பண்ணை மாதிரியை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இறால் பண்ணைகளின் 30 ஆண்டுகால அசுரவேகம் சீர்குலைந்து போகும் சூழல் உருவாகி இருக்கிறது. இறால் விவசாயி சிவா ஒரு சிறிய பண்ணையோடு இத்தொழிலை தொடங்கினார். பல ஆண்டுகளாக உழைத்து பல நூறு ஏக்கருக்கு பண்ணைகளை விரிவாக்கியுள்ளார். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் இதை தொடர்வதற்கான காரணமும் உத்வேகமும் குறைந்து கொண்டே வருகிறது. அந்த மட்டியெல்லாம் எடுத்துருங்க. ஜல்தியா போடு. மணி மேக்கிங், பணம் சம்பாதிக்கணும், சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷிம் ஃபார்ம்குள்ளே வந்தோம். ஒரு நேரத்தில் அக்வா இண்டஸ்ட்ரினா நிறைய பணம் கொளிக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு 4 மடங்கு நமக்கு லாபம் கிடைக்கும். இன்றைக்கி அக்வா இண்டஸ்ட்ரியோட சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். ஒரு நிலை தான் இருக்குது. என்ன 200 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணால் 200 ரூபாய்க்கு தான் விற்கிறோம். இதுவுமே 100% கரெக்டாக வந்துச்சுன்னா தான். இறால் பண்ணைகளில் வருமானம் குறைவதற்கு மிகப்பெரிய காரணம் மீன் தீவனம். உலகமெங்கும் உள்ள நீர்வாழ் விலங்கு பண்ணைகளில் இத்தீவனமே அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. கடலில் இருந்து கிடைக்கும் கூடுதல் கடல் உணவுகளின் மூலம் இது உருவாக்கப்படுகிறது. தீவனம் உருவாவதற்காகவே பிடிக்கப்படும் மீன்களில் இருந்தும் இது தயாரிக்கப்படுகிறது. இதற்கான தேவை அதிகரித்திருந்தாலும் கடலில் இருக்கும் மீன்களின் எண்ணிக்கை குறைந்துவிட்டது. ஆகவே இறால் விவசாயிகள் மாற்று வழிகளை தேட வேண்டியிருக்கிறது. உதாரணமாக, விலை உயர்ந்த மீன்களோடு பூச்சி தீவனங்களை கலப்பது. இந்தியாவில் சமீபத்தில் தான் பூச்சி வளர்ப்பு முறை தொடங்கி இருக்கிறது. மக்கும் கழிவுகளை சுற்றுச்சூழல் பாதிப்பின்றி மேலாண்மை செய்வதற்காக தான் முதலில் பூச்சி வளர்ப்பில் மக்கள் ஆர்வம் காட்டினார்கள். ஆனால் இறால்களுக்கு தேவையான உயிர் சத்துகள் இந்த பூச்சிகளில் இருக்கின்றன என்பதை உணர்ந்த பிறகு பூச்சி தீவனங்கள் மீன் பண்ணைகளிலும் விலங்கு பண்ணைகளிலும் அதிக முக்கியத்துவம் பெற தொடங்கி இருக்கிறது. விலையை குறைப்பதற்காக தொடங்கப்பட்ட இந்த உத்தி சிவாவுக்கு ஆச்சரியப்படும் வகையிலான பலனை கொடுத்திருக்கிறது. மீன் தீவனங்களை சாப்பிடும்போது இருப்பதை விட இறால்கள் வேகமாக வளர தொடங்கி இருக்கின்றன. முன்பு இறால்கள் உயிர் வாழ்வதற்காக கூடுதல் சத்துக்களை தீவனங்களில் சேர்ப்பார்கள். ஆனால் இப்போது கூடுதல் செலவு இல்லாமல் குறைவான தயாரிப்புடன் இவர் பூச்சி தீவனங்களை பயன்படுத்துகிறார். இன்சைட்ஸ் போகிறப்போ அந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அனிமலோட லென்த்தே ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அதில் ஷெல்லோ போனோ ஸ்மெல்லோ அதிகம் கிடையாது. அதனால் எனக்கு ஹேண்ட்லிங்க்கு ஈஸியாக இருந்துச்சு. ஒரு 25% ஃபீக்கலாக வருதுன்னா, இப்போ இது 1 கிலோ ஃபீடு சாப்பிட்டுச்சுன்னா ஒரு 10%, 5% தான் ஃபீக்கலாக வெளியில் வருது. அந்த ஃபீக்கலும் கூட வேஸ்ட் ஆகாமல் திரும்பி டீக்ரேட் ஆகுது, ஈஸியாக டீக்ரேட் ஆகுது. பூச்சி தீவனம் சிவாவின் பண்ணைக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கிறது. ஆனால் இறால் பண்ணையில் உள்ள மிகப்பெரிய சவாலை அது தீர்க்கவில்லை. நீர் தொட்டிகளில் இனப்பெருக்கம் செய்யப்படுவதால் சுகாதாரம் பேணுவதும் நோய் இல்லாமல் இறால்களை பார்த்துக் கொள்வதும் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு வகையான டிசீஸ் வந்துக்கிட்டு இருக்கு. பேலன்ஸ் பண்ண முடியாத ஒரு டிசீஸ்னால் ஒயிட் ஃபீக்கல் டிசீஸ் சொல்லுவாங்க. அது இருக்கிறதுனால இன்றைக்கி இண்டஸ்ட்ரி ரொம்ப கீழே போயிடுச்சு. சிவாவின் கடலோர கிராமத்திலிருந்து 400 கிலோமீட்டர் தள்ளி அமைந்துள்ள அல்ட்ரா நியூட்ரி என்ற ஒரு பயோ தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் நிறுவனம் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான கருப்பு சோல்ஜர் பூச்சிகளை வளர்த்து வருகிறது. பெயர் டேஞ்சராக இருந்தாலும் இந்த பூச்சி மனிதர்களுக்கு தொந்தரவு தராது. ஆனால் இது லார்வாவாக இருக்கும் போது இது நிறைய உயிர் கழிவுகளை சாப்பிடுவதில் செயல்திறனுடன் இருக்கும். இந்த பூச்சி ஆர்கானிக் கழிவுகள் எல்லாம் சாப்பிடுது. எங்கேயாவது இறந்த விலங்குகள், அழுகும் உணவு இருந்தா அவற்றையும் சாப்பிடும். நுண்ணுயிரிகள் அதிகம் இருக்கும் பகுதிகளில் வாழ்வதற்காக இந்த புழுக்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கு. தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் இந்த புரதங்கள் இருக்கும் பூச்சிகளை இறால்களுக்கு தரும்போது இறால்களின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அவற்றை நோய் தாக்குவதும் குறையும். Significantly goes up, by which
they actually become more resistant to diseases. இந்த ஈக்கள் கவனமாக உருவாக்கப்பட்ட சூழலில் வளர்க்கப்படுகின்றன. இவை முட்டையிட்டு 25 நாட்கள் கழித்து புழுக்களை அறுவடை செய்யலாம். புரதச்சத்து நிறைந்த இந்த புழுக்கள் பிரிக்கப்பட்டு தரையிலிருந்து பிரிக்கப்பட்டு அடுத்த கட்டத்துக்காக தயாரிக்கப்படுகின்றன. இங்கு கொண்டு வந்து ஒரு தட்டில் இரவு முழுதும் வைக்கிறோம். சுத்தமாக ஈரப்பதம் இல்லாமல் காய வைக்கிறோம். அப்போதுதான் இவை நெடுநாள் தாங்கும். இந்த காய்ந்த பொருட்கள் தான் இங்கு கிடைக்கும். இப்போது அதிக சத்து கொண்ட இந்த புழு அரைக்கப்பட்டு எளிதில் பிற இடங்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய நீண்ட நாள் தாங்கும் பூச்சி தீவனமாக மாறி இருக்கிறது. The first application that we have focused on பண்ணைகளுக்கான தீவனமாவதே இந்த பூச்சிகளின் முதல் பயன். இன்று நாம் இறால் பண்ணைகளை பற்றி பேசுகிறோம். ஆனால் சால்மன் மீன் தொடங்கி பல பண்ணைகள்ல இதை பயன்படுத்தலாம். aquaculture as well, whether it is salmon, etc. இந்தியாவின் பண்ணை நீர் உணவு உற்பத்தியை 2030ற்குள் இரட்டிப்பாக்க வேண்டும் என்று இந்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. கடல்களை இன்னும் சுரண்டாமல் பூச்சி தீவனங்களை பண்ணையில் பயன்படுத்துவதுதான் இந்த இலக்கை நீடித்த வளர்ச்சியோடு எட்டுவதற்கு ஒரே வழி. பூச்சிகள் புரதச்சத்து மிகுந்த ஒரு விஷயம். அதையே நம்மளுடைய உணவா நம்ம எடுத்துக்க கூடாது. மரபு ரீதியா பூச்சிகளை உணவா எடுத்துக்கக்கூடிய பல மத்திய இந்திய பழங்குடியினர்கள் இங்க இருக்காங்க. ஒருவேளை நம்ம சாப்பிடுற பீட்சாவில் பூச்சிகள் இருந்தா எப்படி இருக்கும்? இது இத்தாலியர்களுக்கு தெரிஞ்சா ஒரு மிகப்பெரிய பாவமா கூட அவங்க இதை கருதலாம். ஆனா முகம் சுளிக்கிறதுக்கு முன்னாடி பூச்சியை பத்தின நம்ம கோணத்தை மாத்துறதுக்கான 2 இத்தாலியர்களை சந்திக்கலாம் வாங்க. ஒரு பண்ணையில் வளர்க்கப்பட்ட ஆயிரக்கணக்கான சில்வண்டுகள் இப்போது பீட்சாவுக்கு மேல் டாப்பிங்ஸாக தூவப்பட போகின்றது. சிலருக்கு இது அருவருப்பாக தோன்றலாம். ஆனால் கார்லோ டெல் புவனோவும் ஹோசே ஜானியும் இது ஒரு லாபகரமான தொழில் என்கிறார்கள். Questi sono dei grilli nati oggi al giorno 1. இந்த சில்வண்டுகள் இன்று பிறந்தவை. இவற்றின் வாழ்வில் முதல் நாள் இது. எங்களது ஆராய்ச்சியின் முதல் 3 ஆண்டுகள்ல ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் சரியாக எத்தனை சில்வண்டுகளை வைப்பது என்பதை கற்றுக்கொண்டோம். இவற்றின் வாழ்வில் கடைசி நாள் வரை இவற்றை வேறு எந்த டப்பாவுக்கும் மாற்ற மாட்டோம். Spostati dal primo giorno di vita fino a questo giorno. ஹோசே ஜானியும் அவரது நண்பரும் இணைந்து நியூட்ரின்செக்ட் என்ற இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். முதலில் ஜெர்மனியிலிருந்து 10,000 சில்வண்டுகள் இறக்குமதி செய்தனர். வேறு ஒரு நாட்டிலிருந்து ஜானி முதலும் கடைசியுமாக பெற்ற சில்வண்டுகள் இவைதான். அதன் பிறகு பூச்சிப்பண்ணை நன்றாக வளர்ந்திருக்கிறது. Questo è un contenitore che all'incirca ci sono 10.000 grilli che இந்த டப்பாவில் 10,000 சில்வண்டுகள் இருக்கின்றன. இதிலிருந்து 1 கிலோ சில்வண்டு மாவு தயாரிக்கலாம். அதில் 60% புரதச்சத்து இருக்கிறது. 1 கிலோ சில்வண்டு மாவு தயாரிக்க 5 லிட்டர் நீர் போதும். அதுவே 1 கிலோ மாட்டிறைச்சிக்கு 15,000 லிட்டர் நீர் தேவைப்படும். இது காலநிலை மாற்றத்திற்கு எதிரான போராட்டத்திலும் உதவும். இவர் ஒரு மாதத்தில் 2 டன் சில்வண்டு மாவு தயாரிக்கிறார். சமீபத்தில்தான் இத்தாலியில் சில்வண்டு மாவு சாப்பிட ஏற்ற உணவு என அரசால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அதிவிரைவில் நியூட்ரின்செக்ட் பொருட்கள் விற்று தீர்ந்து விட்டன. சில்வண்டுகள் 30 நாட்கள் மட்டுமே வாழும். இவை ஒரு இயந்திரத்திற்குள் வைக்கப்படுகின்றன. அதில் வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படும். சில்வண்டுகளின் ரத்தம் குளிர்ந்து மெதுவாக தூங்கி பின்னர் இறந்துவிடும். இந்த செயல்முறை வலியற்றது என்று ஜானி உறுதியளிக்கிறார். இறந்த வண்டுகள் மற்றொரு நிறுவனத்திற்கு அரைப்பதற்காக அனுப்பப்படுகிறது. இது இப்படித்தான் இருக்கும். ஆனால் இத்தாலி குடும்பங்களின் சமையலறையில் இந்த வண்டுகளுக்கு இடம் இருக்குமா என்பதே முக்கியமான கேள்வி. இந்த பூச்சியிலிருந்து செய்யப்பட்ட மாவா ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் இதை ஒரு முறை சாப்பிடுவேன், ஆனால் இது வழக்கமான உணவில் ஒரு அங்கமாக சேர்த்துக் கொள்ள மாட்டேன். அது என்னவென்றே தெரியாது. பின்பு அதை எப்படி சாப்பிடுவது? இது நல்லது என்று நினைக்கிறேன். இது போன்ற மாற்று உணவுகளை முயற்சித்து பார்க்க நாம் பழக வேண்டும். அதனால் நான் சாப்பிடுவேன். பீட்சா செய்யும் கார்லோ டி புவனோ ரோம் நகருக்கு வெளியில் இருக்கும் தனது உணவகத்தில் ஏற்கனவே இந்த மாவை சேர்த்து பீட்சா செய்து சோதித்திருக்கிறார். பீட்சா மாவில் 15% மேல் இந்த மாவு சேர்க்கக்கூடாது என்று இவர் சொல்கிறார். மாவை பிசைந்துவிட்டு இந்த பூச்சி மாவை அதன் மேல் தூவுவேன். எங்களது வழக்கமான மாவுடன் இது சேர்ந்து விட்டதை உறுதி செய்வோம். இப்போது மொசரல்லா சீஸுடன் காய்கறி பீட்சா செய்ய போகிறோம்.
con il nostro impasto di farina normale. Facciamo una bianca con le verdure e un po' di mozzarella. தக்காளி சாஸ், மொசரெல்லா மற்றும் பலவிதமான காய்கறிகளோடு சிறிது சில்வண்டு மாவையும் சேர்க்கிறார். கிலோ ஒன்றுக்கு 60 யூரோக்கள் விலை என்பதால் இது கொஞ்சம் காஸ்ட்லியான மாவுதான். பிறகு பீட்சா அடுப்புக்குள் செல்கிறது. நமது பீட்சா தயாராகிவிட்டது. இது அருமையாக இருக்கிறது. இப்போது சில்வண்டுகளை வைத்து அலங்கரிக்கலாம். இது இன்னும் மொறுமொறுப்பு தரும். சுவை அபாரம், நன்றாக இருக்கிறது. சில்வண்டு பீட்சா மிகவும் நன்றாக இருக்கிறது. என்னால் சில்வண்டுகளை சாப்பிட முடியுமானால் யாராலும் சாப்பிட முடியும். கார்லோ டெல் புவனோ அளவுக்கு எல்லோரும் சில்வண்டு பீட்சாவை உற்சாகமாக ஏற்பதில்லை. ஆனாலும் அதை அவர் உணவு பட்டியலில் சேர்க்க திட்டமிட்டிருக்கிறார். நன்றாக சாப்பிடுங்கள். எதிர்காலத்தை பத்தின பயங்கள் நமக்கு அப்பப்போ இருந்தாலும் இந்த மாதிரியான சில தீர்வுகள் நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. உங்க பகுதியில எதிர்காலத்துக்கு ஏதாவது தீர்வுகள் செயல்படுத்தப்படுதா? எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்க. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி.